அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜென்மசனி பொறுமை தேவை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி. மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். அதோடு 7.5 சனியின் இப்போது உங்களுக்கு ஜென்ம சனி நடைபெறுது. மேலும் இந்த மாதம் சனி பகவான் மீது செவ்வாய் பார்வையும் பதியுது. எனவே ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. குடும்ப சுமை அதிகரிக்கும். தொழில் நாணய பாதிப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்வது தான் நல்லது. இருப்பினும் உங்கள் ராசிநாதன் ராகு பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும். 6ல் சூரியன் இருக்கிறதுனால பெற்றோர் வழியில் பிரச்சனைகள் ஏற்படும். அனுசரித்து போகிறது தான் நல்லது. மிதுனம் சுக்கிரன், அதை பற்றி பார்க்கும்பொழுது ஆடி 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வருவது நல்ல நேரம்தான். குறிப்பாக ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். ஆதாயம் தரும் தகவல்கள் சேரும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். என்ன இருந்தாலும் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருக்கிறதுனால சில காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் வரத்தான் செய்யுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று இருக்கிறவங்களுக்கு நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவீங்க. கன்னி செவ்வாய். ஆடி 13ஆம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய்ங்க. தொழில் மற்றும் சகாய ஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறது அவ்வளவு நல்லதுக்கல்ல. தொழில் வளர்ச்சியில் குறுக்கீடுகள் அதிகரிக்கும். எதிரிகளின் தொல்லை கூடும். நடக்கும் தொழில் ஸ்தம்பித்து நிற்கலாம். நாணய பாதிப்பு ஏற்படும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய நேரம் இது. அனுபவம் மிக்கவங்களின் ஆலோசனைகள் தக்க சமயத்தில் கை கொடுக்கும். வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. அடுத்தது கடகம் புதன். ஆடி 18ஆம் தேதி கடகராசிக்கு புதன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன். அவர் பஞ்சம அஷ்டமாதிபதியான அவர் 6ஆம் இடத்துக்கு வரும்பொழுது நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இடையூறு ஏற்படலாம். அண்ணன் தம்பிக்குள் அரசல் புரசல்கள் வரலாம். கடன் சுமையின் காரணமாக ஒரு சிலர் கட்டிய வீட்டை விற்க நேரிடும். வியாபாரத்தில் பங்குதாரர்களை நம்பி செய்த காரியங்களால் இழப்புகள் ஏற்படும். பரம்பரை சொத்துக்கள் கைக்கு வரவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பீங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு திடீர் என பொறுப்புகள் மாற்றப்படும். கேட்ட பொறுப்புகள் கிடைக்காவிட்டாலும் கிடைத்த பொறுப்புகள் நல்லதாகவே அமையும். பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் அதிகாரிகளால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். கலைஞர்கள் மிகுந்த முயற்சியின் பேரில் சில வாய்ப்புகளை எல்லாம் பெறுவாங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவை. இந்த மாதம் ராமபிரான் வழிபாடு செய்கிறது நல்லது. பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பார்த்திங்கன்னா ஜூலை 17, 21, 22, 31, ஆகஸ்ட் 1, 6, 7, 3, 14. மகிழ்ச்சி தரும் வண்ணம் கிளி பச்சை.